ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம தி மோஸ்ட் தியரட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் எபிசோட் 6 பத்தி தான் பார்க்க போறோம். எபிசோட் 5 அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலனா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல தி கிங்டம் ஆஃப் ப்ரீசியால நிறையவே லாஸ் இருக்கு. ஆனா தி லாஸ்ட் பாத் சீட்டபிலிட்டி என்கிட்ட இருக்கிறதுனால இங்க இருக்க எல்லா லாலையும் ஒரு வாட்டி படிச்சாலே எனக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலுமே திருப்பி படிச்சு இங்க என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் திருப்பி கத்துக்கிறேன். ஒரிஜினல் கேம்ல பிரைடு ஃபீல்டு கான்ட்ராக்ட் மாதிரி நிறையவே இந்த கிங்டம் லால இருக்க ஓட்டைகளை தனக்கேற்ற மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தா. அது காரணத்தால் தான் இந்த சட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ணாம இருப்பேன். இந்த வாட்டி தப்பு பண்றதுக்கோ இல்ல என் சுயநலத்துக்கோ இந்த சட்டத்தை யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறேன். அவ தங்கச்சி டேராவும் ஏதோ ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கா. ஆனா நல்லா இருக்கு, எதனா புக்குன்னு சொல்லிட்டு கேட்க டேராவும் இதுவா நிறைய ஃப்ளோரல் டெக்கரேஷன் பண்றதுக்கான புக்கு எப்படி செய்யலாம்னு போட்டிருக்கு. இதை பார்த்து வழக்கம் போல பிரைடுமே அவளை ரசிச்சிட்டு இருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி டேராவை முதல் முறையா லைப்ரரி கூட்டு வந்த கூட இந்த மாதிரி கியூட்டான விஷயங்களை தேடி தேடி பார்த்துட்டு இருந்தா. ஒரு டிபிக்கல் ஹீரோயின் மாதிரி இருக்கால. சரி சொல்லி டேரா, உனக்கு என்ன பிரின்ஸ் பிடிக்கும்? ஹலோ, இந்த பிரின்ஸ் பிடிக்கும். இவர் பாக்குறதுக்கு ஸ்டேல் மாதிரி இருக்காருன்னு சொல்ல அவருமே அப்படியான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இதை பார்த்து பிரைடு மனசுக்குள்ள அட நல்லா போய்கிட்டு இருக்கல, அப்போ இது ஸ்டேல் ரூட்ல தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா டேராவும் இங்க பாருங்க இந்த பிரின்சஸ் உங்களை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கடி ஸ்டேலுக்கு ஷாக் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளாஷ் பேக்கா அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்போ பேலஸ் காட்டுறாங்க. அவங்க அம்மா தி குயின் அவங்களை கூப்பிடுறாங்க. பிரைடும் சொல்லுங்கம்மா எதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அம்மாவான குயினுமே அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்ல அந்த எபிலிட்டி யூசரை நீ கைது பண்ணல, உனக்கு ஞாபகம் இருக்கா? பக்கத்துல இருக்க சான்சலருமே அது மட்டும் கிடையாது, அவன் மேல நிறைய குற்றங்கள் இருக்கு. நம்ம நாட்டுல இருக்க நைட்ஸ் காணாம போறதுக்கு அவனும் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனை யார் ஹயர் பண்ணா அவனுக்கு மேல இருக்கிறது யாருன்னு சொல்ல மாட்டான். அவங்க அம்மாவோ நான் கேள்விப்பட்டேன் நம்ம நாட்டோட சட்டங்களை நீ நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டியாமே அப்படின்னா அடுத்த ஃபியூச்சர் குயின் ஆக்க போற நீ இந்த குற்றத்துக்கு தண்டனையை சொல்லணும், நீ தான் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அந்த கைதியை கூட்டு வர சான்சலரும் இந்த கிரிமினலோட பேரு தான் வேற மனசுக்குள்ள எனக்கு அவனுக்கு தெரியும். அவன் தான் எர்த் வால் ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் வேல். ஒரிஜினல் கேம்ல டேரோட வழிகளை தடுக்கிறதுக்கு பிரைட் ஈவல் ஹயர் பண்ணா. ஒருவேளை இவன் மட்டும் நாங்க பார்க்க விட்டு இருந்தோம்னா என்னத்துக்கு கேப்டன் ஆஃப் த நைட்ஸ் இருந்திருக்க மாட்டாரு. சான்சலரும் இவன் கடத்தி வச்சிருக்க நைட்ஸ்லாம் இன்னும் உயிரிதான் இருக்காங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க அடிச்சு வச்ச லொகேஷனை இவன் சொல்ல மாட்டான். இவனால மட்டும்தான் அந்த இடத்த சொல்ல முடியும்னு சொல்றான். அவங்க அம்மாவான குயினுமே பிரைடு இந்த இடத்துல இவனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத நீ முடிவு பண்ண. ரைடும் மனசுக்குள்ள இப்ப என்ன பண்றது, நான் ஃபியூச்சர் குயின் ஆக்க போறதுக்கு இவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். கண்டிப்பா எதிர்காலத்துல டேராவுமே குயின் ஆகுறப்ப இந்த மாதிரி கஷ்டமான முடிவுகள் எடுப்பாதானே அவளுக்கு நான் ஒரு ரோல் மாடலா இருக்கிறேன். அவளும் இந்த நாட்டோட நைட்ஸ் அவன் தாக்கியிருக்கான், அதுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை மரண தண்டனை தான். ஆனா ஹனிமூன் கிங்டமோட நைட்ஸா இவன் எங்க ஒழிச்சு வச்சிருக்கிற லொகேஷன் இவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால முதல்ல ஒரு ஃபீல்டு கான்ட்ராக்ட போடணும். அது கூடவே இவனுக்கான 3 பனிஷ்மெண்ட் இருக்கு. முதல்ல இவன் கூட பிடிச்ச எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுக்கணும். அதுக்கு இவ எந்த மறுப்பு சொல்லக்கூடாது. ரெண்டாவது ஃபீல்டு கான்ட்ராக்ட் போடுறோம். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளியே எடுக்கிறோம். அடுத்து 3வது நீ ஃபீல்டு கான்ட்ராக்ட்ல இருக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ள இவனோட பழைய வாழ்க்கையா இருந்தா இந்த மாதிரி முடிவுகளை நான் எடுத்திருக்க மாட்டேன். என்னதான் நான் வேற ஒருத்தியா இருந்தாலுமே நான் கடைசியில ஒரு ஈவில் குயின் தான். அவங்க அம்மாவும் சரி நீ சொன்ன பனிஷ்மெண்டே கொடுத்துக்கலாம், நீ என்ன பண்ணுங்கிறத நீயே முடிவெடுத்துக்கோ, அதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். ரைடும் முதல்ல நம்ம அனைமோன கிங்டமோட நைட்ஸை காப்பாற்றணும். அவளும் பக்கத்துல போயிட்டு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், தேவையில்லாம பேசுறேன்னா உன்னை இங்கே கொண்டுடுவாங்க. உன்னோட பேரு வேல் தானே, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணும்? ஒருவேளை நீ எனக்கு இல்ல ஃபீல்டு கான்ட்ராக்ட்ல வந்தனா உன்னால எந்த தப்பு அதுக்கு மேல பண்ண முடியாது. உன்னால இந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. உங்ககிட்ட யாராச்சும் ஏதாச்சும் பறிச்சுட்டு போனா கூட அவங்களை எதிர்த்து உன்னால சண்டை போட முடியாது, அவங்களை எதிர்த்து உன்னால கையும் வாங்க முடியாது. அந்த டைம்ல நீ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உனக்கு டெத் பெனால்ட்டியா நாங்க முடிஞ்சா கேன்சல் பண்ணுவோம். இது கேட்டு வேலுமே அப்படின்னா நான் சாக்க விரும்பல, உனக்கு இல்ல நான் இருக்கிறேன் ரைடும் அப்படின்னா சரி. இவன் ஃபீல்டு கான்ட்ராக்ட்குள்ள போன அப்புறம் இவனை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க அம்மாவும் அப்ப இதுதான் உன்னோட டிசிஷன்ல சரி ஃபர்ஸ்ட் பிரின்சஸா நீ முடிவெடுத்துட்ட, அதனால ஃபீல்டு கான்ட்ராக்ட நீயே போடு. பிரைடு மனசுக்குள்ள இது நினைச்சாலே பயமா இருக்குல்ல, ஒருத்தர்கிட்ட தான் சூழ்நிலை மொத்தமா எழுதி கொடுக்குற மாதிரி. இதே மாதிரி இன்னும் 7 வருஷத்துல இந்த ஈவில் குயின் இந்த நாட்டையே அழிக்க போறால. ஒருவேளை அந்த அழிவுக்கான ஆர்வமா இது இருந்துச்சுன்னா இப்போ வேலை சைன் பண்ண அந்த ஃபீல்டு கான்ட்ராக்டும் முடியுது. அந்த ஆர்டர்ஸ அவளும் படிக்கிறா. நான் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு உன்னோட மாஸ்டரா இந்த ஆர்டர்ஸ உனக்கு கொடுக்குறேன். 1 ராயல் ஃபேமிலி கிட்ட இருந்து வர எந்த ஆர்டரும் உன்னால மறக்க முடியாது. 2 ராயல் ஃபேமிலி என்ன சொன்னாலுமே நீ செய்யணும், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள மதிக்கணும். 3வது உன்னோட மாஸ்டரோட பர்மிஷன் இல்லாம இந்த நாட்டை விட்டு நீ வெளியே போக முடியாது. 4வது இதுக்கப்புறம் எந்த வயலன்ஸ்லயும் உன்னால ஈடுபட முடியாது, ஏன் செல்ஃப் டிஃபென்ஸ் கூட ஆகாது. 5வது இதுக்கப்புறம் நீயே சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தால் தான் வாழணும் சாப்பிடணும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டேல் வந்துட்டு ஹனிமூன் கிங்டம்ல கடத்தப்பட்ட நைட்ஸை அவங்க காப்பாத்திட்டாங்களா. அப்புறம் பிரைடு அந்த கிரிமினல் கிட்ட நீங்க பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் உங்க கூட வரேன். இதுக்காக முக்கியமானவங்களை யாரை பார்க்கணும்னு நினைச்சாலுமே அது அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி, ஏன் அந்த சான்சலர் கில்பர்ட்டா இருந்தாலும் சரி நான் உங்க கூட வரேன். ரைடு ஓகேன்னு சொல்ல இப்ப 3 பேருமே அந்த வேலை பார்க்க போறாங்க. அவளும் வேல் இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, மனசுல என்ன இருக்கோ அது நீ ஓப்பனா என்கிட்ட சொல்லலாம், ஏன் திட்டு கூட செய்யலாம். மேல வாய் திறந்து சொல்ற முதல் வார்த்தை
நீ ஒரு மான்ஸ்டர். இப்போ நான் உன்னை ரிலீஸ் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நீ எப்படி வாழ போற? வேலோ நான் அதை பத்தி யோசிக்கல அப்படின்னு சொல்ல ரைடோ அப்படின்னா சரி, இதுக்கப்புறம் நீ எப்படி வாழ போறங்கிறதுக்கு நான் 2 ஆர்டர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், எதிர்காலத்துல என் தங்கச்சிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி உன்னோட ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணி அவளை பாதுகாக்கணும். அதுக்கு உனக்கு முழு பர்மிஷனும் இருக்கு. ஏன் என்னோட ஆர்டர்ஸை நீ மறுத்து கூட டியராவை பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் 2வது, உண்மையிலேயே உன் மனசாட்சி தொட்டு இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த மாதிரி நேரத்துல என்கிட்ட வா. இதுதான் என்கிட்ட இருந்து உனக்கு கொடுக்குற ஆர்டர்ஸ். இப்போ நீ ஃப்ரீ. இந்த கேசலை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல அவனோட பாடி அவனுக்கு கேட்காமலே நகர ஆரம்பிக்குது. டேலோ எதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தீங்க? பிரைடோ அவன் கிரிமினலா இருக்கலாம், ஆனா இப்போ நான் அவனை ஃப்ரீ பண்ணிட்டேன். அதனால அவனுமே என் மக்கள் ஒருத்தன் ஆயிட்டான். கிரிமினல் வெல், அவன் என்னதான் ஒரு குற்றவாளியா இருந்தாலுமே அவன் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால ஒரு சான்ஸ் அவனை கொடுத்து பார்த்தேன். எதிர்காலத்துல அவனை விட மோசமான குற்றங்களை நான் செய்ய போறேன். ஸ்டேலோ நீங்க எப்பவுமே இப்படிதான் இல்ல, ஆனா உங்களுக்கான விஷயத்த நான் மேற்பரவ பார்த்துப்பேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டே ரவும் நான் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? நான் அவளை வீக்கா இருக்கிறதுனால தானே என்ன பாதுகாக்க சொன்னீங்க. பிரைடோ என்ன மன்னிச்சிட்டே யாரா, என்னோட பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணேன். கவலைப்படாத, நீ என்னோட தங்கச்சி. எதிர்காலத்துல நான் எப்படி நடந்தாலும் சரி இப்போ நீ எனக்கு பிடிச்சவதான். அப்புறம் சரி உண்மையுமே எனக்கு பிடிக்கும். எதிர்காலத்துல என்ன நடந்தாலும் சரி இவனை நீ பாதுகாக்கணும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஸ்டேலும் உங்களுக்கு ஒருத்தர் கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல அங்க வந்திருக்கிறது ஆர்த்தரும் தெரிய வருது. ஆர்த்தரும் பிரின்சஸ் ப்ரீடிங் இருக்காங்களா சொல்லிட்டு ஷாக்காவ ரைடோ ஸ்டேலுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நீங்க ட்ரைனிங் இருக்கிறத நாங்க 2 பேரும் ஒன்னாவே பார்ப்போம். இதுக்கிட்ட ஆர்த்தரை வைக்கப்பட்டு என்னது டெய்லி பார்ப்பாங்களா? இப்போ அவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுக்கிறத பிரைடோ டேராவும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் போக போக 2 பேருமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. வெளியே டேராவும் பிரைடோ அவங்களுக்கு பூக்களை பறிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பிரைடோ உங்களுக்கு ஏத்த மாதிரி பூக்களை நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பூ ஸ்டேலுக்கானது, இது அறிவா இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் கஷ்டப்பட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் உனக்கு ஏத்த மாதிரி நான் வர்த்தியா இருக்கணுங்கிறதுக்கு அர்த்தம். ஏன்னா எனக்கு கீழே நீ இருக்க போறேன், அதனால உனக்கு ஏத்த மாதிரி நான் வர்த்தியா இருக்கணும்ல. இதை பார்த்து ஸ்டேலுக்கு ஒரு மாதிரியாவ பிரைடோ இது ஆர்ட் இருக்கு. ஹீரோசமா இருக்கிறவங்களுக்கு, உண்மையா இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இது. அது கூடவே அன்னைக்கு நீ எடுத்த சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு டவுனும் ஷாக்காவ பிரைடோ ஒரு நாளா இது கல்யாணத்துல இந்த மாதிரி கிஃப்டா கொடுக்கறது, ஆனா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால எனக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இது கிட்ட அவங்க 2 பேருக்குமே வார்த்தையே வரல. அவங்களுமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல பிரைடோ அது கூடவே டேர் அவங்களுக்கு இது ரெடி பண்ணிருக்கா. டேராவும் இதை நான் உங்களுக்கு செஞ்சேன், ஆனா அக்காக்கு செய்யறதுக்கு எனக்கு மிச்சம் இல்ல, அதனால எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா சொல்ல இப்போ அவங்களுமே அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பிரைடு மனசுக்குள்ள இவங்க 2 பேரும் டேரா கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இப்போ அதையும் செஞ்சு முடிக்க 2 பேருமே அதை பிரைடுக்கு பிரசன்ட் பண்றாங்க. 2 பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டு டேராவால செய்ய முடியலன்னு சொன்னா அதனால நான் இதை உங்களுக்காக செஞ்சிருக்கேன், இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல டேராவும் 2 பேரும் உங்களுக்காக கஷ்டமா செஞ்சிருக்காங்களா, இதை ஏத்துக்கோங்க. இப்போ அவளுமே ரெடியாவ அவங்களுமே அதை அவ தலையில வைக்கிறாங்க. இதை பார்த்து டேராவும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல பிரைடும் ஆனா இந்த பூல வேஸ்டா போதல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவா அவங்க தலையில வச்சிருக்கா. இதை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பெல்லும் அடிக்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆர்த்தருமே அந்த நைட் டெஸ்ட்டுக்கு போறான். போறப்ப ஸ்டைலோ என்னப்பா தலையில பூவோட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வெளியே போட போற எடுத்துப்பேன். என்னோட பேரு பிரைடு ராயல் ஐவி, எனக்கு 13 வயசு ஆகுது. எல்லாமே இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த விஷயம் எல்லாம் நடந்து இன்னும் 5 வருஷம் ஆச்சுங்கிறது என்னால நம்பவே முடியல. அப்படி கட் பண்ணி பின்னாடி பார்த்தா அந்த சான்சல் கில் போட்டுமே அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.